கொலு ஏன் வைக்கப்படுகிறது தெரியுமா? முதல் படியில் வைக்கப்படும் புல், செடி, கொடி பொம்மைகள் இயற்கையோடு வாழ்வை குறிக்கின்றன. இரண்டாம் படியில் வைக்கப்படும் சங்கு, நத்தை பொம்மைகள் மெதுவாக நிதானமாக உயர வேண்டும் என்பதை சொல்கின்றன. மூன்றாம் படியில் வைக்கப்படும் எறும்பு, கரையான் பொம்மைகள் சுறுசுறுப்பு, உடைந்தாலும் மீண்டும் அமைக்கும் உறுதியை காட்டுகின்றன. நான்காம் படியில் வைக்கப்படும் நண்டு, வண்டு பொம்மைகள் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றும் குணத்தை குறிக்கின்றன. ஐந்தாம் படியில் வைக்கப்படும் மிருகம், பறவைகள் பொம்மைகள் மிருக குணங்களை விட்டு பறவைகளைப் போல ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்பதை கூறுகின்றன. ஆறாம் படியில் வைக்கப்படும் மனித உருவங்கள் மேலுள்ள குணங்களை பின்பற்றினால் முழுமையான மனிதனாக முடியும் என்பதை உணர்த்துகின்றன. ஏழாம் படியில் வைக்கப்படும் முனிவர், மகான்கள் பொம்மைகள் பக்தி பின்பற்றினால் மனிதன் மகானாக முடியும் என்பதை காட்டுகின்றன. எட்டாம் படியில் வைக்கப்படும் தேவர்கள், நாயன்மார்கள் பொம்மைகள் மனிதன் தெய்வ நிலைக்கு உயர்வதை குறிக்கின்றன. ஒன்பதாம் படியில் வைக்கப்படும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் தேவியருடன் மனிதன் தெய்வத்தன்மை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. இந்த கொலு தத்துவங்கள் மனிதன் ஆன்மீகமும் குடும்ப வாழ்விலும் உயர வேண்டும் என்பதை காட்டுகின்றன.